அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தை கொடுத்த என் தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, தேவ செய்தி பகுதியை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, என்னை மறைத்து ஆண்டவரே ஆவியான தேவனே நீர் வெளிப்படும்படியாய் கூட நான் செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீங்க கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கையாய் கடந்து வந்தோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இரு பரிவாரங்களோடு கடந்து செல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, கொடுக்கிற வசனங்கள் ஆண்டவரே அவர்களை தேற்றும்படியாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் கூட ஆண்டவரே அப்பா நீர் பேசும்படியாய் கூட நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பை அளித்த ஐயா ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் மனமார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை ஊழியத்திற்கு எடுத்து பயன்படுத்துகிற என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் என்னுடைய ஆவிக்குரிய சகோதரமாக இருக்கிற விஜய் டேனலை அவருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். தேவனாகிய பிதாவின் நாமத்தினாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆவியானவருடைய நாமத்தினாலும் சபையார் அனைவரையும் வாழ்த்தி நான் வணங்குகிறேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம 2024 ஆண்டவர் 2025 ஆண்டுக்குள்ளாய் நம்மளை கடந்து செல்ல தேவன் நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம பாக்கியவான்களாய் இருக்கும்போது தேவன் சொல்றாரு, உங்களுக்கு முத்துக்களினாலும் வைரங்களினாலும் ரத்தன கற்களினாலும் பொதித்த ஒரு பொற்கிரீடத்தை உங்களுக்கு நான் சூட்ட போகிறேன். ஆமென். தேவன் நம்மளோடு இன்றைக்கு பேசுகிறார். உங்களுக்கு பொற்கிரீடத்தை உங்களுக்கு தலையிலே நான் பொற்கிரீடமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இன்றைக்கு பேச போகிறார். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு நான் பாக்கியவான். அல்லேலூயா, நான் பாக்கியவான். இந்த 2025 2025க்கு கடந்து போகிற நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம், பாக்கியவதிகளாக நாம் காணப்படுகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 84வது அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தர், சர்வ சேனைகளையும் படைத்த தேவன், அவரை நம்பி இருக்கிற நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். ஜோதிகளின் பிதாவாய் அவர் நம்மிடத்தில் காணப்படுகிறார். அவர் சர்வ சேனைகளையும் படைத்த தேவன். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தினாலே அறிவினாலும் அவருடைய ஸ்லாக்கியத்தினாலும் படைத்த தேவன். அவரை நம்புகிற நாம், ஜீவனுள்ள தேவனை நம்புகிற நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை நம்பி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாய் இருப்பதினாலே அவர் ஜீவ கிரீடத்தை நம் தலையிலே சூட அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு நாம் இனி இருக்கிற காலங்களிலே அவருக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும்போது அந்த கிரீடத்தை நம் தலையிலே சூட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இடத்திலே நாம் உறவாடும் பொழுது தேவன் சொல்றாரு, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியமுள்ள மனுஷர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளோடு தான் நாம் இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து நம் தெருவிலே நடக்கும் பொழுது நம்மளை பார்த்து நாம் பார்க்கும் போதே சொல்ல வேண்டும். அந்நியர்லாம் சொன்னாங்க, சொல்லணும், இவர்களை பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், இவருடைய முகத்திலே, இவருடைய நடையிலே, இவருடைய
நம்முடைய உடையிலே தேவன் பிரகாசிக்கிறார் என்பதை அவர்கள் உணரும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த 2025க்கு நாம் கடந்து போகும்போது அவரை போல நாம் பிரகாசமாய் அவருடைய ரூபமாய் நாம் மறுரூபமாக்கப்படும் பொழுது தேவன் நம்மிடத்திலே ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 41:1 வசனம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஜீவ கிரீடத்தை நான் எப்படி பெறுவது, நான் எப்படி அடைவது, என் பாவ வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் எப்படி இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவது, உன்னுடைய பரலோகத்துக்கான நித்திய ஜீவனை நான் எப்படி பெறுவது என்று உன்னுடைய மனதில் கேள்விக்குறியாக இருந்தால் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் நீதிமானாய் நிற்கும் பொழுது பரலோக வாழ்க்கை நம்மளுக்கு காணப்படும். ஆமென், அல்லேலூயா. இந்த பூலோக வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவரை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம அநேக இடங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா நிறைய முறை ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒரு வசனம் என்னன்னா, இந்த வசனம் தான் என் மனசுல அடிக்கடி வரும். எங்க ஐயாவுக்கும் தெரியும், அடிக்கடிக்கு சொல்லுவேன், சிறுமப்பட்டவங்களை நம்ம சந்திக்கணும் ஐயா, அவர்களுக்கு உதவி செய்யணும், அவருடைய கரங்களை ஆண்டவர் நம் மூலியமா அவருடைய கரங்களை பலப்படுத்தணும். அதுக்காக ஆண்டவர் நம்முடைய கரங்களையும் அவர் பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சிறுமைப்பட்டவர்கள் மேலே, துக்கப்படுவர்களுடைய மத்தியிலே, கஷ்டப்படுவர்களுடைய மத்தியிலே அவர்களை நாம் தேற்றும் போது, ஆற்றும் போது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நேரமும் அவருக்காக உழைக்கும் போது, இரக்கப்படுவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, தயவுள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது, அவரை நம்முடைய ரூபத்திலே தேவன் பிரதிபலிக்கும் பொழுது அதுதாங்க நம்மளுக்கு பாக்கியம். வேற எந்த பாக்கியமும் இல்லை. அவர் நம்முடைய மூலமாய் மறுரூபமாய் நாம் காணப்படும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்திலே வெளிப்படும் போது தேவன் நம்மளை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் அவர் இந்த 2025 நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம வழிநடத்துகிற விதம் வேறு விதமாய் காணப்படும். நம்ம படுற கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம் நான் நம்மளுக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்பவும் போலதான் சந்தோஷமா இருப்போம். அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியாது, அந்த வேதனை தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் நம்மளை தேற்றும், இந்த வசனம் நம்மளை தேற்றும். இந்த வசனத்தோடு நம்ம ஒத்து போவோம். இந்த வசனத்தோடு நம்ம வாழும் போது தேவனுடைய பார்வைக்கு பாக்கியவதிகளாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம மேலே கோபப்படாதபடிக்கு, நம்ம பாவத்திலே அழிந்து போகாதபடிக்கு, நம்ம பரலோக வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது நாம் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அவரை நாம் அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், உள்ளார்ந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தரிடத்திலே நாம் இரக்கம் பெறுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வழியிலே நித்திய ஜீவனுக்கான நாம் செல்லுகிற இந்த வழியிலே பாவம் நம்மளை பிடித்து கொண்டு இருந்தால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய கோபம் நம் மேலே பற்றி எரியாதபடி அவரை நாம் அண்டிக் கொண்டு அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் பற்றி எரியறதுக்கு நாமே ஒப்பு கொடுக்காதபடி, தேவன் பிசாசுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி
உண்மையோடு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நம்மளை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நீங்களும் நானும் இஸ்ரவேலர், நம்ம பாக்கியவான்களாய் கர்த்தருடைய பார்வைக்கு காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நாம் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யார் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் பாக்கியவானாய் காணப்படுகிறாய் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு சகாயம் செய்ய தேவனாகிய கர்த்தர் கேடகமும் மகிமையும் பொரிந்த பட்டயமாய் நம்மளுக்கு அவர் காணப்படுகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக இச்சகம் பேசி அவர்களே அடங்கி போவார்கள். நீ பரிசுத்தவானாய் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்கும் பொழுது, நம்முடைய எதிரிகள், நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பேசி அவர்களே அடங்கி போவார்கள். அவருடைய மேடுகள் எல்லாவற்றையும் நீ மிதிப்பாய். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் பேசுகிற வார்த்தையும் அவர்கள் துன்பப்படுத்துகிற நம்ம துன்பத்தையும் நீ எல்லாவற்றையும் மிதித்து பாக்கியவானாய் கர்த்தருடைய பார்வைக்கு காணப்படுவாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலா இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு காணப்படுகிறோம். நமக்கு ஒப்பானவர் யார் என்பதை நம் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் விலையேற பெற்ற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அதற்கு உங்களை நீங்கள் புடமிடுங்கள். உங்களுடைய பாவங்களில் இருந்தோம், உங்களுடைய சாபங்களில் இருந்தோம் தேவன் உங்களை விடுவிக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் 2025க்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் நிற்கும் போது தேவன் நம்ம மேலே பிரியப்படுகிறார். எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு கடன் பிரச்சனை என்று நீ இன்று கவலைப்படுகிறாயா? எல்லாவற்றிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நீதிமானுடைய சிரசின் மேலே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு அவருடைய வசனத்தின் படி நடக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வேதனை சோதனைகளில் இருந்தோ, துக்கத்தில் இருந்தோ, துன்பத்தில் இருந்தோ தேவன் நம்மளை விடுதலையாக்கி அவர் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்மளை வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் தாங்க நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த முடியும். அவர் இல்லைன்னா இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. ஆமென், ஆமென். 2024 எத்தனையோ பேர் ஜீவனை விட்டு இறந்து போயிட்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இந்த இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய பார்வைக்கு நாம் எல்லோரும் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர் யார் என்பதை நம்முடைய கர்த்தர் கூறுகிறார். அல்லேலூயா. மகிமை பொருந்திய பட்டயமோ கேடகமோ நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. அவர் தாங்குகிறபடியினாலே அவருடைய பார்வைக்கு நாம் விலையேற பெற்ற பிள்ளைகளாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் இந்த வருடத்தில் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம், அவருடைய உத்தமத்திலே நடக்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நாம வாழ்ந்தோம், இன்றைக்கு நாம் இறந்து போயிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நீதிமானாய் வாழ வேண்டும். நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் அடுத்தடுத்து வர சந்ததிகளும் கர்த்தருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்ம நீதியிலே உத்தமத்திலே நாம் நிலைச்சிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கையில இன்று வாழ்ந்து மரித்து போனாலும் அந்த பாவம் நம்முடைய பிள்ளைகளை பின்தொடரும். இன்றையோடு தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார் உங்களோடு கூட. இன்றைக்கு பாவத்திலே நீ வாழ்ந்திருந்தால் எல்லாவற்றையும் விட்டு நீதிமானாய் அவருடைய சிரசின் மேலே நீ பங்கெடுக்கும் பொழுது தேவன் உன்னுடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததியும் ஆண்டவர் பாக்கியவானாய் நீதிமானாய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அவரிடத்திலே முழங்கால் படியிட்டு அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு, நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, ஆனா உங்க உள்ளார்ந்த மனிதன் உங்கள் பாவத்தை தூண்டுவான். ஆமேன், அல்லேலூயா. நீங்க பரிசுத்த வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் பாக்கியவானாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நீதிமானாய் காணப்பட வேண்டும். உத்தமத்திலே நீங்கள் நிலைக்க வேண்டும். வசனத்திலே நீங்கள் நிலைக்க வேண்டும். ஜபத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் அவருடைய பார்வைக்கு மேன்மையாய் காணப்படும் பொழுது தேவன் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் அவர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி படிமா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அதில் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீதியின் மேலே நியாயமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த நீதியிலே நடக்கிற நீங்களும் நாங்களும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். ஆமேன். மகிமை பொருந்திய தேவனிடத்திலே நாம் நிற்கும் பொழுது, கேடகமும் மகிமையும் நம்மளை பாதுகாக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்று. ஆமேன், அல்லேலூயா. அதற்கு நீதி உள்ள பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. நியாயத்தோடு நாம் நடக்கும் போது தேவன் நம்மளோடு கூட இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆமென், அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக சோதனைகள், போராட்டங்கள், ஆனால் நான் அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். இந்த வருடத்தில் இப்போ கடைசியில் எனக்கு 8 லட்சம் ரூபாய் லாஸ். ஆனால் இது நான் வெளிப்படுத்திக்க மாட்டேன். நான் சோதனை, ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். என்னுடைய ஊழியக்காரருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவரோடு நான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுவேன். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னொன்று கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் சோதனையை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். நான் ஆண்டவருடைய பார்வைக்கு கம்பீரமான மகளாய் நான் தெரிய வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணுவேன், என் சோதனையை, வேதனையை எதையுமே நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஆண்டவர் அதற்கு பலனை எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் சோதனையை சகிக்கும் போது அவருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் நாம் காணப்படுகிறோம். அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று அவருடைய பார்வைக்கு விளங்கின பிறகு அவர் நம் மேல அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025 தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. முத்துக்களினாலும் வைரங்களினாலும் ரத்தன கற்களினாலும் பொதித்த அந்த ஜீவ கிரீடத்தை நம்முடைய தலையிலே அவர் சூட்டுகிறார். அல்லேலூயா.
அதற்கு நம்மளை பாத்திரவான்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜீவ கிரீடத்திற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடந்த காலங்கள் போனாலும் வருகின்ற காலங்களில் தேவனுக்காக எழுந்து நின்று பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், அவருக்காக உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளாய், அவருடைய வசனங்களை உண்மையாய் கைக்கொள்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் இருக்கும்போது அவருடைய உத்தமத்திலே நாம் நிலைச்சு நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களுயும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் ஆயிடுச்சு. ஆமேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கிற நீங்களும் கேட்கிற எல்லோரும் இதில் எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை காலம் சமீபமாய் இருக்கிறபடினாலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கவும் கேட்கவும் நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உலக வேலைகளை நாடி நாம் போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. தீர்க்க தரிசன ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காலம் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படியாகவும் அதை கேட்கும்படியாகவும் நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்னுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ளுகிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். ஆமேன். நீங்களும் நானும் எல்லாவற்றையும் அவருடைய வசனங்களை தீர்க்க தரிசன வசனங்களை கை கொண்டு அவருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் முடிவு எடுப்போம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பார்வைக்கு நாம் விலையேற பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்முடைய தகப்பனாகிய இயேசுவிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் என்னுடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் காணப்படுகிறீர்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களா ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் மேலே நாம் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஜீவ வாசல் வழியாய் நாம் நகரத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருடைய பார்வையிலே நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மிடத்தில் பிரியமா இருக்கிறார். அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும் போது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ள பிள்ளைகளாய் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரலோகத்தின் வாசல் வழியாய் பிரவேசிக்க நம்மளை அனுமதிக்கிறார் அவர். அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு அவர் நம்மளை அனுமதிக்கும் போது தேவனுடைய பார்வைக்கு நாம் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க
அவர் மாத்திரதான் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் அவர் காணப்படுகிறார். அவருடைய பாதங்களை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 128 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும், பாக்கியவான்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது, இந்த பாக்கியவான் எப்படி கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டானும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. உனக்கு இந்த வருடத்திலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை இந்த வருடத்திலே நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போலவும், உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலே இருக்கும் ஒலிவ மர கன்றுகளை போல காணப்படுவார்கள் என்று நம்முடைய தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய வீட்டோரங்களில் இருக்கிற திராட்சை கொடியை போல பலன் கொடுப்பார்கள். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில் இருக்கிற ஒலிவு மர கன்றுகளைப் போல அவர்கள் இருப்பார்கள். ஒலிவு மர கன்றுகள் விலையேற பெற்றவைகள். ஆமேன். அதை போல உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, அவருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு அந்த பாவம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் இருக்கும்போது, தேவனுடைய பார்வைக்கு பாக்கியவன்களாய் நீங்கள் காணப்படும்போது தேவன் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், பரலோகத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். எருசலேம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாய் காணப்படுகிறது. அந்த வாழ்வை நீ இன்றைக்கு காண்பாய் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலிற்கு உண்டான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே என்று நீ கவலைப்படாதே. இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், உடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று. ஆமேன். இஸ்ரவேலிற்கு உண்டான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை வழிநடத்தி, அவர் கண்ணின் இமை போல நம்மளை பாதுகாத்த தேவன். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னவே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்றைக்கும் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய சேட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புக அவர் வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் தேவன் உங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களை நான் என் கண்ணின் இமை போல பாதுகாத்து கொண்டு வருகிறேன் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். நம்ம அவருடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் காணப்படும் பொழுது இஸ்ரவேலின் வாழ்வை நீ காண்பாய், எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள்
யோவான் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அவைகள் ஒருபோதும் நம்முடைய கையில் இருந்து கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை நம் கையில் இருந்து பிடுங்குவதில்லை. ஆமென். இந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம கை கொள்ளும் போது யாராலும் நம்ம இந்த வசனங்களை பிடுங்க முடியாது. ஆனால் பிடுங்காமல் இருக்கும்போது, தேவனுக்கு உண்மை உத்தமமாய் நீ நடக்கும் பொழுது, தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்வை நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த வருடத்திலே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தருடைய பார்வைக்கு காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, எங்களை ஆண்டவரே இயேசப்பா, என்னை மறைத்த ஆண்டவரே, நீ வெளிப்பட்ட தயவுக்கு நான் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீதியிலே நிலை நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இயேசப்பா, இந்த வருடத்தில் எங்களை வைத்தீரே ராஜா. ஆண்டவரே, உமக்காய் எழும்பி நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கை கொள்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, நீதிமானாய் நிற்கிற பிள்ளைகளாய் அப்பா, பரிசுத்தத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா, நீர் வைப்பீராக ராஜா. உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே, நாங்கள் விலையேற பெற்ற பிள்ளைகளாய் காண உதவி செய்யும்படியாய் கூட நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே அப்பா, கேட்ட வசனம் ஆண்டவரே அவர்களை புடமிடும்படியாய் கூட நான் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய பார்வையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் சிறியவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே இயேசப்பா, எங்களை எடுத்து ஆண்டவரே ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, சோதனைகள் வேதனைகள் ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியிலே ஒவ்வொருவர் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு அடியை மட்டும் பாடுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வாக்கு தத்தம் தந்தவரே, உன்னன் வாக்கின் உண்மை உள்ளவரே. கரங்களை உயர்த்துவோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உன்னன் வாக்கின் உண்மை உள்ளவரே.
நான் பயப்படேன் என் துணையாக இருக்கின்றீரே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா உங்கள் கரத்தால் என்னை தாங்கினீர் உன் சிறகாலே மூடி காத்திட்டீர் உங்கள் கரத்தால் என்னை தாங்கினீர் உன் சிறகாலே மூடி காத்திட்டீர் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னால் கரங்களை உயர்த்துவோம் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஆமென் அல்லேலூயா பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லா கதிரை சோதரிப்போமாம் சோத்திரம் 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 இறுதியாக தேவ செய்தி கொடுத்த அருமையான குடும்பத்தை சகோதரி குடும்பத்தையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும் குழுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது நாம் எல்லா கதிரை சோதரிப்போமாம் சோத்திரம் சோத்திரம் தொடர்ந்து நம்மளுக்கு அவங்க ஜெபிப்பாங்க ஆமென் ஒரு நிமிடம் கண்களை மூடி அல்லேலூயா அல்லேலூயா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னார் நம்ம வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தர் நம்மளோடு பேசுவார் வசனத்தை வாங்க நம்ம இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் போய் நம்ம பரிசுத்தமாக்கி கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றி வாடாது இருக்கிற ஜீவ கிரகத்தை கர்த்தர் நமக்கு தருவார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பிள்ளைகளை 21 நாள்ல நான் ரெடி பண்ணேன் 21 நாள் அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஊழியத்தை அவங்களை செய்ய வைத்து வார்த்தையை கொடுக்கவும் நான் ஐயா கையில் முதல்ல எந்த பாஸ்டர்களையும் சொல்ல ஐயா கையில் தான் சொன்னேன் ஏன்னா அவர் சீசரைகளை உருவாக்குறதுல அவர் இந்த பகுதியில் அவருக்கு அவ்வளோ பிரயாசமாக இருக்கிறார் நம்ம ஐயா அதனால் சொன்ன உடனே நீ கொண்டு வா 5வது வாதம் சொன்னார் வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி சபை விசுவாசி ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டீங்க உங்களுக்கு நன்றி மேலும் மேலும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க உங்களுக்காகவும் சபையாளருக்கும் ஐயாவுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன் கர்த்தர் இந்த 2025 ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து நம்ம மூலியமாய் இந்த பகுதியில் நம்ம மாவட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் தேவன் சபை இல்லாத கிராமங்கள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் வீடுதோறும் அப்பங்கள் புடுகிற ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்த எழுப்புதல் நம்ம தேசத்துல வரும் நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாவற்றும் அது கருத்தில் ஒப்புடுங்க இயேசு மூலியமா ஜெபம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கண்மூடி சொல்வோம் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல பாரத்தையும் மறவாத ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் தேவை செய்து கொடுத்த பிள்ளைகளோடும் குழுவினரோடும் திருச்சபை மக்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக ஆமென் அல்லேலூயா 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 தொடர்ந்து நாளை காலை இங்கே